வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குரோம்பேட்லேருந்து ரேடியல் ரோடு. ஸோ ரேடியல் ரோடில் வந்தோம் அப்படின்னா நமக்கு A2B ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 300 மீட்டரில் நார்த் ஃபேஸிங்கு 25 அடி ரோடு 2050 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 6000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. மெயின் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 300 மீட்டர் தான் வருது. ஸோ ப்ராப்பர்ட்டி டீட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் இடம் தாங்க. ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 அடி கிட்ட கோர்ஸ் இருக்கும். ஸோ 7 அடி கோர்ஸ் இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 36 அடியில் ஸ்டார்ட் ஆகுது. பேக் சைடில் 27 அடியில் முடியுது. அதே போல் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டில் 63 அடியும் ஈஸ்ட்டில் 35 அடி வரும். ஸோ டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2050 ஸ்கொயர் ஃபீட் வரும். 6000 ரூபா சொல்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, 25 அடி ரோடு பார்த்திங்கன்னா இப்போ புதுசாகவும் போட்டுட்ருக்காங்க. ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸ் இந்த மாதிரி தான். இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே இந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்ஸ் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், நல்ல லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கிடச்சிருக்கு. பில்டர்ஸ் வேணாலும் நீங்கள் பிளான் பண்ண முடியும்னா வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதே போல் நீங்கள் இண்டிவிஜுவலாக நினைக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல லொக்கேஷனில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஒரு ரீசனபிளான ரேட்டு தான். ஸோ இந்த கோர்ஸ் இருக்கிறதால தான் பார்த்திங்கன்னா இந்த ரேட் சொல்கிறாங்க. இல்லைனா இதோட கொஞ்சம் அதிகமாக தான் ரேட் வந்து இங்கே கோட் பண்ணி போயிட்டுருக்கு. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். கிளியரான ப்ராப்பர்ட்டி. ஸ்கெட்ச் வேணும்னு சொல்லி கேட்குறோம். நான் வந்து அந்த ஸ்கெட்சை உங்களுக்கு அனுப்பிடுறேன்.